ராகேஷ் வியூ வியூவர்ஸ்க்கு அன்பான வணக்கங்கள். இப்போ நாம இங்க இருக்கிறோம்னா எஸ்கார்ஸ்ல இருக்கோம். ராகேஷ் வியூ வியூவர்ஸ் இங்க ஏன் வந்து கார்ஸ் வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க நிறைய பிளஸ் பாயிண்ட் இருக்குங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வண்டிக்குமே நம்மளுடைய எஸ்கார்ஸ்ல வந்து 6 months வாரண்டி கொடுக்குறாங்க. டீடைல்ஸ் எல்லாம் பக்காவா வந்து அவங்க பினிஷ் பண்ணி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம சிங்கிள் ஓனர் தான். சிங்கிள் ஓனர் அப்படின்னும் போது உங்களுக்கே நல்லா தெரியும், அழகா சிங்கிள் ஹேண்ட் டிரைவ்ல இருந்திருக்கும். பெருசா வந்து மைலேஜ் வந்து ஜாஸ்தி போயிருக்காது. அதே மாதிரி ஒவ்வொரு காருமே வந்து ரேட் அப்படிங்கிறது வந்து பயங்கர பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. இங்க இருக்கக்கூடிய எல்லா கார்ஸுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களே வந்து வாரண்டி சர்டிபிகேட்ஸ் அப்படிங்கறதையும் கொடுத்துடுறாங்க. கூடவே வந்து நீங்க வந்து ஷோரூம்ல பார்க்கும் போதே ஒவ்வொரு காருடைய மாடல் என்ன, அது வந்து எத்தனை கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு அப்படிங்கறதையும் வந்து டீடைல்டா கொடுத்துடுறாங்க. இன்னும் நிறைய டீடைல்ஸ் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். Welcome to my party, we're just getting started. A life is a dream or a nightmare scarring. Hand me a drink cause I think I'm going all in. Get me a shrink who can catch me when I'm falling. Cover up my scars, flip the handlebars, crashing in my car, wake up in a bar. I'll be a superstar, just on my avatar. This world is so bizarre, empty out the reservoir. Yeah, I'm taking 6 shots, yeah, straight to the face. And I wanna get lost, I'm sick of this place. Don't know how to stop when I'm feeling this way. So I'm taking 6 shots till I'm feeling okay. இப்போ எஸ்கார்ஸ்ல நம்ம அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஹுண்டாய் கிரெட்டா மாடல்ஸ் தான். கிட்டத்தட்ட 5 வெஹிக்கிள் இங்கே இருக்குது. பெட்ரோல் இருக்குது, ஆட்டோமேட்டிக் இருக்குது, டீசலும் இருக்குது. ஹுண்டாய் அப்படின்னாலே பெஸ்ட் எஸ்யூவி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ரீசேல் வேல்யூ எப்போவுமே ஹுண்டாய் கார்ஸ்க்கு பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இங்கே இவங்க என்ன ரீசேல் ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நிச்சயமாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வாங்க, ஆஸ் யூஷுவல் ஒரு கார்ஸ் பற்றி நம்ம வந்து பேசிடலாம். ஓகே, சூப்பரான மெரூன், மை ஃபேவரட் கலர். எத்தனை கார்ஸ் இருந்தாலுமே இந்த ஹுண்டாயில், அதுவும் கிரெட்டாவில் ஆன் ரோடில் நம்ம ஒரு மெரூன் கலர் காரில் போகும்போது அப்படி ஒரு லக்ஸரி ஃபீல் கிடைக்கும், அட்ராக்டிவாக இருக்கும், சும்மா ஒரு பந்தாவாக ஒரு ஃபீல் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கார் முன்னாடி நின்றுருக்கோம். இந்த கார் பற்றி சொல்லுங்கள், நீங்கள் கோட் பண்ணுற ப்ரைஸ் பற்றி சொல்லுங்கள். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கிரெட்டா 2019 மாடல், பேசிக் வேரியன்ட் தான். பட் அலைவில் எக்ஸ்ட்ரா நியூ அலைவில் இப்போ தான் பிராண்ட் நியூ அலைவில் போட்டிருக்காங்க. கிலோமீட்டர் 68 ரன் ஆயிருக்கு. பெட்ரோல் வெஹிக்கிள் வந்து சிங்கிள் ஓனர் வந்து ப்ரைஸ் கோட் பண்ணுறது வந்து 9 lakhs கோட் பண்ணுறோம். நெகோஷியபிள் தான் ப்ரைஸ். இன்றைக்கி ஆன்ரோடு காஸ்ட் பார்த்தீங்கன்னா 17 lakhs வரும். இப்போ நிறைய ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குற எல்லா வண்டியுமே 2024 5 to 20% ரேட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, இயர் முன்னாடி இருந்தால் ப்ரைஸ் உங்களுக்கு நெகோஷியபிளாக கிடைக்கும் உங்களுக்கு. நிச்சயமாக பார்க்குற எல்லா கார்ஸுக்குமே நீங்கள் பெஸ்ட் ப்ரைஸாக சொல்லிகிட்டே இருக்கீங்க. அடுத்த சர்ப்ரைஸ் எனக்காக கட்டாயமாக காத்துட்ருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொன்று கிரெட்டா இந்த மாடல் பற்றி சொல்லுங்கள், எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது? இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் கிரெட்டா 2018 மாடல். இது செகண்ட் ஓனர். இது E+, இது டீசல் வேரியன்ட். 82 ரன் ஆயிருக்கு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10,20,000 கோட் பண்ணுறோம். நெகோஷியபிள் தான் ப்ரைஸ் இந்த வண்டியும் கூட. இதுவும் கம்பெனி சர்வீஸ் தான். எல்லா வண்டியும் கம்பெனி சர்வீஸ் தான், இதுவும் கம்பெனி சர்வீஸ் தான். இது மட்டும் செகண்ட் ஓனர் வண்டி. இந்த ஒரு வண்டி கிரெட்டா மட்டும் செகண்ட் ஓனர் வண்டிக்கு. நிச்சயமாக செகண்ட் ஓனர் வண்டியாக இருந்தாலும் கம்பெனி சர்வீஸ் வந்து நீங்கள் பக்காவை பண்ணி கொடுத்துட்றீங்க. இது அடுத்தது எல்லாருக்குமான ஒரு ஃபேவரட் கலர் அப்படின்னு சொல்லலாம் இந்த கலரை. இந்த கிரெட்டாவோட டீட்டெயில்ஸ். இந்த கிரெட்டா பார்த்தீங்கன்னா 2016 மாடல். இது மிட் வேரியண்ட்டு, 92 ரன் ஆயிருக்கு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7,85,000 கோட் பண்ணுறோம். நெகோஷியபிள் தான். சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் தான் இந்த வண்டி வந்து. இப்போது எனக்கு தெரிஞ்சு பார்த்துட்டு இருக்கிறவங்கலாம் நெகோஷியபிள்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. எவ்வளோக்கு கேட்கலாம் போயிட்டு? இவங்களே கம்மியாக தான் சொல்கிறாங்க. இன்னும் கூட கொஞ்சம் கம்மியாக கேட்டு பார்க்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு வந்துடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் பிளாக் அப்படின்னும் போது எப்போவுமே ஒரு மேஜிக்கல் கலர் அப்படின்னே சொல்லலாம். ஒரு கிரேஸ்ஃபுல்லான ஒரு கலர். நான் மெரூன் சொன்ன மாதிரி இந்த பிளாக்குமே ஆன் ரோட் போகும்போது சரியான ஒரு ஃபீலை கொடுக்கும் பார்க்குறதுக்கு. நம்மளே எல்லோரும் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இந்த கிரெட்டா டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். இந்த கிரெட்டா பார்த்தீங்கன்னா இந்த 5 கிரெட்டில் இதுதான் இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் நியூ ஷேப் கிரெட்டா. இது நியூ ஷேப் கிரெட்டா நிறையா ஃப்ரண்ட்டு பேக் எலிவேஷன்லாம் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும். ஃப்ரண்ட்டு கிரில்லாம் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும். இது வந்து லேட்டஸ்ட்டு 2021 மாடல் வந்து கிலோமீட்டர் 18,000 தான் ரன் ஆயிருக்கு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 14,75,000 கோட் பண்ணுறோம். இது SX எக்ஸிக்யூட்டிவ் மாடல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ், ஏர் பேக்கு, சன்ரூப் வந்துடும், புஷ் பட்டன் ஷாட் வந்துடும், வயர்லெஸ் மொபைல் சார்ஜிங் எல்லாமே இன்பில்டாக வந்துடும் உங்களுக்கு இந்த வண்டியில். இவ்வளோ ஃபீச்சர்ஸ் வந்து நீங்கள் கோட் பண்ணுற ரேட் வந்து கம்மி தான். ஆமாம், கம்மி தான். இது ஆன் ரோட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 18 lakhs வரும். நம்ம வந்து 1475 கோட் பண்ணுறோம். நெகோஷியபிள் தான். இந்த வண்டி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் 13,000 தான் கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் 2 பெய்ட் சர்வீஸ் தான் முடிஞ்சிருக்கு. வண்டி ஃபுல்லாகவே கம்பெனி வாரண்டியில் தான் இருக்குது வண்டி.
சூப்பர். 13,000 ஓடின ஒரு வண்டிக்கு வந்து நம்மளுக்கு 4 lakhs வந்து லாபம் கிடைக்குது. அண்ட் நியூ எண்ட் வேறு இது அப்படின்னும் போது நிச்சயமாக வாங்கலாம். அடுத்த கிரெட்டாக்கு வந்தாச்சு. இதுவும் பிளாக் தான். இந்த டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2018 மாடலு எஸ்எக்ஸ் ஆப்ஷன் வந்து. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டீசல் வண்டி வந்து. ஆட்டோமேட்டிக் டீசலு கிலோமீட்ரு 90,000 ரன் ஆயிருக்கு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 11 lakhs கோட் பண்ணுறோம். நெகோஷியபிள் தான் ப்ரைஸ். இவ்வளோ நேரம் நம்ம வந்து ஹுண்டாய் கிரெட்டா மாடல்ஸ்லாம் பார்த்தோம். ஹுண்டாய்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி வெஹிக்கிள் தான். கிரெட்டாக்கு அடுத்ததாக வந்து நம்ம வந்து வென்யூ வந்து எல்லாருமே சூஸ் பண்ணுவாங்க. வென்யூ கார் இங்கே ஒன்று நிற்குது. இதுவும் கட்டாயமாக நல்ல ஒரு ப்ரைஸ் கோட் பண்ணுவாங்க நான் நம்புகிறேன். சார் சொல்லுங்கள். மேடம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2020 மாடல் வந்து எஸ்எக்ஸ் ஆப்ஷன் வந்து. இது சன்ரூப்பு, பட்டன் ஸ்டார்ட்டு, ஏபிஎஸ், ஏர்பேக் அளவில் இன்பில்டாக வந்துடும். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 40,000 ரன் ஆயிருக்கு. ப்ரைஸு 10,50,000 கோட் பண்ணுறோம். நெகோஷியபிள் தான் ப்ரைஸ் இருக்கும். பார்த்துக்கோங்க. 10,50,000 மக்களே நெகோஷியபிள் தான். நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கும் வாரண்ட்டி உண்டு. ஃபோர்ட் அப்படின்னு சொன்னாலே நீங்கள் ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வண்டி ஹைட்டாக இருக்கும், பயங்கர கம்ஃபர்ட்டாக இருக்கும் லாங் டிரைவுக்கு. குறிப்பாக வந்து நம்ம ஹைவேஸ்லலாம் போகணும் அப்படின்னா பெஸ்ட் வெஹிக்கிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஃபோர்ட் எக்கோஸ்போர்ட் தான். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஆட்டோமேட்டிக்கும் இருக்குது, உங்களுக்கு வந்து கியரும் இருக்குது. கியர் வந்து நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து வேலை செய்யணும் பார்த்துக்கோங்களேன் ஃபோர்டில். அதே மாதிரி சீட்ஸ் வந்து பயங்கர கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஃபோர்ட் வண்டிங்களை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் லாங் டிரைவ் போகும்போது கம்ஃபர்டபுளாக ஒரு மாதிரி அசதியே இல்லாமல் ட்ராவல் பண்ணணும்ப்பா, ஃபேமிலியோடு போகணும், போனதுக்கப்புறமும் ஊர் சுற்றணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பெஸ்ட் சாய்ஸ் வந்து ஃபோர்ட் எக்கோஸ்போர்ட்ஸ் தான். இங்கே வந்து பெட்ரோல் வேரியண்ட்டும் இருக்குது, டீசல் வேரியண்ட்டும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக் வெர்ஷனும் இருக்குது. ஒவ்வொரு காரோடைய டீட்டெயில்ஸையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் ஃபோர்டுன்னு சொன்னாலே லாங் ட்ராவல் டிரைவு, ரொம்ப நல்ல கம்ஃபர்ட் டிரைவ் வேணும், பயங்கர ரிலாக்ஸாக பண்ணணும்னா அது ஃபோர்டு தான். சூப்பராக 3 ஃபோர்டை இங்கே நிற்க வச்சுருக்கீங்க. ஒவ்வொரு காரோடைய டீட்டெயில்ஸும் சொல்லுங்கள். இப்போ ஃபோர்ட் எக்கோஸ்போர்ட்ஸ் ஆக்சுவலாக வந்து இப்போ கம்பெனி வந்து இல்லை. ஒரு லாஸ்ட் 1.5 years கம்பெனி வந்து க்ளோஸில் இருக்குது. இப்போ வந்து ரீஎன்ட்ரி திருப்பி வரப்போகிறாங்க. வேறு டைப் பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ வராதனால இப்போ வந்து ஃபோர்டே திருப்பி ரீஎன்ட்ரி வருது. ஃபோர்டுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த ஃபோர்டில் வந்து எண்டோவர் ப்ளஸ் ஈக்கோஸ்போர்ட்ஸ் வந்துட்டு வேல்யூ எதுவுமே இது வரைக்கும் கம்மியாகலைங்க. நிறைய பேர் கம்பெனி க்ளோஸ் பண்ணால் வண்டி மார்க்கெட் ரீசேல் வேல்யூ கம்மியாகிடும்னு சொல்லிட்டு நிறைய பேர் லைக் பண்ண மாட்டாங்க. பட் இப்போவும் ஃபோர்டு ஈக்கோஸ்போர்ட்ஸ் நல்ல டிமாண்ட் இருக்குது. அதுவே ப்ரைஸ் தான் போய்ட்டு ப்ரைஸ் எதுவும் டிப்ரெஷன் எதுவும் குறையவே இல்லை. நமக்கு நல்ல மூவிங் இருக்குது. மந்த்லி வந்து ஒரு 5 வெஹிக்கிள் மேலே நமக்கு ஃபோர்டு ஈக்கோஸ்போர்ட்ஸ் கொடுப்போம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இது வந்து மேனுவல் வெஹிக்கிள், 2017 சிங்கிள் ஓனர், 60,000 ரன் ஆயிருக்கு. 690 கோட் பண்ணுறோம். நெகோஷியபிள் தான் ப்ரைஸு. மிட் வேரியன்ட் இது. என்ன ஜி ஏற்கனவே கோட் பண்ண ப்ரைஸே கம்மி தான், அதுலேயும் நெகோஷியபிள் வேறு சொல்லிட்டீங்க. எல்லா வண்டிக்குமே நெகோஷியபிள் தான். நம்ம வியூவர்ஸ்க்காக ப்ரைஸ் நெகோஷியபிள் பண்ணி தான் தருவோம் கண்டிப்பாக. நிச்சயமா நம்ம சேனல் வியூவர்ஸ் எல்லாரும் கவனமாக கவனிச்சுக்கோங்க. நெகோஷியபிள் தான் ப்ரைஸ், வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த காரை பற்றி நம்ம பார்த்துட்டோம். அடுத்து இருக்கக்கூடிய கார் இது என்ன வேரியன்ட்? இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2016 செகண்ட் ஓனர். இந்த வண்டி மட்டும் செகண்ட் ஓனர். அது வந்து ஆட்டோ கீர். ஓகே, இது வந்து ஆட்டோமேட்டிக்கில் வந்துட்டு 70,000 ரன் ஆயிருக்கு. இதனோட கோட்டை ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 565 கோட் பண்ணுறோம். நெகோஷியபிள் தான் ப்ரைஸ். ஜி நீங்கள் தான் இன்னும் டிப்ரெஷனே ஆகலை, இந்த ப்ரைஸ் எதுவுமே ஃபோர்டு வந்து இன்னுமே மார்க்கெட்டில் வந்து வேல்யூவாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் அடிச்சு நொறுக்கப்பட்ட விலைன்னு சொல்லுவாங்களே, அது இதுதானோ? கண்டிப்பாக இதுலேயும் ப்ரைஸ் நெகோஷியபிள் தான். நம்ம ஒரு 30,000 to 40,000 நெகோஷியபிள் தான் ப்ரைஸு. கஸ்டமர் லைக் பண்ணாலும் நம்ம செல்லர்கிட்ட பேசிட்டு பெஸ்ட் ப்ரைஸை கண்டிப்பாக பண்ணி தருவோம் நம்ம. நிச்சயமா ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு ஜி. ஏன்னா வந்து மேக்ஸிமம் இங்கே ஃபர்ஸ்ட் ஓனர் வண்டி இருக்கு, இல்லைன்னா செகண்ட் ஓனர், அதுலேயும் நெகோஷியபிள் ப்ரைஸ் அப்படின்னும் போது நிச்சயமா எஸ்கார்ஸை ஏன் விசிட் பண்ணுங்கிறதுக்கான பயங்கரமான ரீசனை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அடுத்து இந்த வேரியன்ட் பற்றி சொல்லுங்க. இந்த வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசல் வேரியன்ட். 2016 தான். ஏதோ டைட்டானியம் ப்ளஸ். இந்த வண்டியில் புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்துடும், 6 ஏர்பேக் வந்துடும். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 55,000 கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு. ப்ரைஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து 690 கோட் பண்ணுறோம் இந்த வண்டி. இதுவும் ப்ரைஸ் நெகோஷியபிள் தான். இதில் வந்து டீசல் வண்டி பார்த்தீங்கன்னா 22 வரைக்கும் லாங் மைலேஜ் வரும் ஹைவேஸில். நம்ம பெட்ரோல் வண்டியில் பார்த்தீங்கன்னா 15 to 16 வரைக்கும் மைலேஜ் வரும். இல்லை இது டீசல் வண்டிக்குன்னே வந்து தனியாக வந்து ஒருத்தவங்க கிரேஸ் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் கம்மியாக கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது, ஆனால் இதுக்குமே வந்து நீங்கள் ப்ரைஸ் வந்து கம்மியாக தான் கோட் பண்ணியிருக்கீங்க. ப்ரைஸ் கம்மியாக கோட் பண்ணுறோம். இந்த 3 வண்டியுமே கம்பெனி சர்வீஸ் தான். சூப்பர். இவ்வளோ கம்மியாக கோட் பண்ணியுமே நீங்கள் கம்பெனி சர்வீஸ் 6 months கொடுக்குறீங்க. கண்டிப்பாக கம்பெனி சர்வீஸ் 6 month வாரண்டி கொடுக்குறோம். 6 month வாரண்டி 3 வண்டியுமே கொடுக்குறோம். எல்லா வண்டிக்குமே தவிர இந்த 3 வண்டிக்கும் வாரண்டியில் இருக்குங்க. சூப்பர். ஆனால் கம்மி விலைக்கு வந்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் சார் எனக்கு கூட கார் வாங்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறவங்க யாராக இருந்தாலும் மக்களே தயவு செஞ்சு வாங்க. எஸ்கார்ட்ஸ்க்கு டிசைனாக வந்து வெஹிக்கிள்ஸ் வச்சுருக்காங்க. சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரியான ப்ரைஸ் எல்லாம் சொல்கிறாங்க. எனக்கே கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்குது. இன்னும் என்னென்ன வேரியன்ட்ஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க.
எல்லாருக்குமே ஆடி கார் வாங்கணும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஆசையாக இருக்குங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயங்கர பாஷான ஒரு கார் அப்படிங்கிறதுனால போதாதுக்கு அந்த காரை ஓட்டும் போதே ஒரு தனி மரியாதை கிடைக்கும்னா பார்த்துக்கோங்களேன். ஆனால் ஆடி வாங்க முடியல. ஆனாலும் அதுக்கு ஈக்குவலாக ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுடைய பெஸ்ட் சாய்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள், இந்த ஜீப் தான். ஜீப்பு காம்பஸ் வர வேரியண்ட்டில் தான் நம்ம இருக்கோம். லிமிட்டட் எடிஷன் இது இந்த வண்டி. இந்த வண்டியோடைய டீட்டெயில்ஸ் என்ன இருக்குது, இதனோட ஃபீச்சர்ஸ் என்ன இருக்குது, எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டியோடைய ஃபர்ஸ்ட், அதாவது நீங்கள் இப்போ போய் வாங்க போகிறீங்கன்னா 30 lakhs ஆகுதுங்க. சார் எப்போவுமே சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரியே கொட்டேஷனை கொடுத்துட்டு இருக்கிறாரு. இந்த காருக்கு என்ன கொட்டேஷன் கொடுக்குறாருங்கிறத பார்த்துடலாம். சார் சொல்லுங்கள். மேடம், இந்த வண்டி வந்து ஜீப் கேம்பஸ் வண்டி, ரொம்ப ஸ்போர்ட்ஸ் எஸ்யூ மாடல் வண்டிக்குனால வந்து லாங் டிரைவ் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. லாஸ்ட் டைம் பார்த்தா நம்ம ஃபோர்டு விட இது ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் வண்டி. பூட் ஸ்பேஸ் ரொம்ப ஹெவியாக இருக்கும் வண்டி. ரொம்ப ஹெவியான மாடல் வண்டி தான். 2000 cc பிக்கப்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் இந்த வண்டி. 2018 மாடலு 14.5 தான் கோட் பண்ணுறோம். ஜஸ்ட் 62,000 தான் ரன் ஆயிருக்கு. ஜி நிஜமாலுமே நான் தான் சொல்கிறேனே, நீங்கள் சர்ப்ரைஸ் இல்லை, எனக்கு ஷாக் மேலே ஷாக் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஏன்னா 30 lakhs போது ஒரு 20க்காவது நியர்பை நீங்கள் கோட் பண்ணி வச்சுருப்பீங்க அப்படின்னு நான் நினச்சேன். கடைசியில் பார்த்தா இதுலேயும் பாதி ரேட் கோட் பண்ணியிருக்கீங்க. இது எப்படி பாசிபிள் ஆகுது? மெயின் எஸ்கார்ஸ்னாவே ப்ரைஸ் பெஸ்ட்டாக தான் இருக்கும். வரவங்க வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும்ப்பா. எங்களுக்கு மற்றதெல்லாம் செகண்டரி தான். வரவங்களுக்கு நல்ல கார்ஸ் கொடுக்கணும், நல்ல ரேட்டில் கொடுக்கணும், அஃபோர்டபுளாக கொடுக்கணும். அதுக்கு எஸ்கார்ஸ் கண்டிப்பாக. இதுவும் வந்து ஜென்யூன் சர்வீஸ் ரெக்கார்ட் தான். இந்த வண்டிக்கு வந்து 6 month வாரண்ட்டி இருக்குது. ஃபுல்லி கம்பெனி சர்வீஸ் இருக்குது. ரெக்கார்டு எல்லாமே ப்ரொவைட் பண்ணலாம். லோனும் பார்த்திங்கன்னா இந்த வண்டிக்கு அப் டு 13 lakhs வரைக்கும் லோனே பண்ணிக்கலாம். என்னஜி சொல்கிறீங்க? ஒரு 1 lakh கொடுத்தாக்க அடுத்து நாங்கள் வந்து கார் எடுத்துகிட்டு போயிடலாம். கண்டிப்பாக 30 to 13.5 வரைக்கும் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு 50,000 கொடுத்தா போதும் இந்த வண்டி நம்ம பேலன்ஸ் லோன் பண்ணி கொடுக்கலாம். நம்ம ஓப்பனிங் ஒரு கார் பார்த்தோம் 20,000, இது 50,000. மக்களை பார்த்துக்கோங்க. 20,000க்கு வந்து டவுன் பேமெண்ட்டுக்கு ஒரு கார் காமிச்சிருந்தேன். இது வந்து ஜீப் என்ன மாதிரியான ஒரு காரு. இதுக்கு வந்து 50,000 தான் வந்து டவுன் பேமெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ யாருக்கெல்லாம் எண்ட் கார்ஸ் வாங்கணுங்கிற ஆசை இருக்கோ கட்டாயமாக நம்மளுடைய எஸ்கார்ஸ்க்கு வாங்க. இங்கே நிற்கிற ஜீப்பை பாருங்கள், இதனுடைய ப்ரைஸை பாருங்கள், இவங்க கோட் பண்ணுற வேல்யூவை பாருங்கள். அது பார்த்தாதுங்க டவுன் பேமெண்ட் வெறும் 50,000 சொல்லியிருக்காங்க. இதை விட வந்து யாருமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுக்க முடியாது. என்ன யோசிச்சுட்டு இருக்கிற எஸ்கார்ஸில் இருக்கிறோம், நிறைய வேரியன்ட் கார்ஸ் பார்த்துட்ருக்கோம். அடுத்ததான் நம்ம பார்க்க இருக்கிறது டாட்டா தான். டாட்டாவில் ஃபஸ்ட்டு 3 நிற்கிற வண்டி பார்த்தீங்கன்னா நெக்ஸான், அடுத்தது வந்து டிகார். இப்போது டாட்டான்னு சொன்னாலே சேஃப்டின்னு சொன்னாலே டாட்டா எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஏன் நம்ம அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டி டெஸ்ட்டுன்னு ஒன்று வைப்பாங்கங்க காருக்கு. அந்த சேஃப்டி டெஸ்ட்டில் 5 ஸ்டார் சர்டிஃபிகேட் வாங்கின ஒரே கார் நம்மளுடைய டாட்டா நெக்ஸான் தான். அதனால தான் சேஃப்டிக்கு பெயர் போன கார் டாட்டா. ஸோ இங்கே வந்து 3 நெக்ஸான் வண்டி நிற்குது. 3 வண்டியை பற்றின டீட்டெயில்ஸும் கேட்டுக்கலாம். ஒரு பேட்ரி வண்டியும் நிற்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா 2022 மாடலுங்க. எப்படி தான் வந்து 2022 மாடலே இவங்க வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. வாங்க எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வாங்க. 2022 மாடலை பார்த்தோன்னே நான் ஷாக் ஆகிட்டேன். அதுவும் ஆமாம் 1 year வெஹிக்கிள். அதுவும் வந்து நிச்சயமாக என்னை வந்து ஷாக் கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒரு ப்ரைஸை தான் நீங்கள் வந்து சொல்ல போகிறீங்கன்னு எனக்கு தெரியும். ஃபஸ்ட்டு காரை பற்றி சொல்லிடுங்க. இந்த கார் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் EV வெஹிக்கிள், பேட்டரி வெஹிக்கிள். நிறைய பேர் அதிகம் பேட்டரி வெஹிக்கிள் தான் வருது. இது வந்து ஜஸ்ட் 1 year வெஹிக்கிள். 2022 10,000 kilometer தான் ரன் ஆகிருக்கு. வண்டி பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்துடும். புஷ் பட்டன் ஸ்டார்ட் வரும், ஏர் பேக் வந்துடும். டாப் அண்ட் வேரியன்ட் தான் இந்த வண்டி வந்து. ஆன் ரோடு காஸ்ட் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து 25 lakhs வரும் இந்த வண்டி. ஆன் ரோட் 25 lakhs. ஓகே, எஸ்யூவி வெஹிக்கிள் வேறு. நீங்கள் என்ன ரேட் கோட் பண்ணியிருக்கீங்க? அப்படியே ஆஃப் ரேட் தான் கோட் பண்ணுறோம். ஜஸ்ட் 14 lakhs கோட் பண்ணுறோம். அநியாயம் சார், நிஜமாக சொல்கிறேன், இதெல்லாம் அநியாயம். மக்களே நம்மளுக்கு வந்து ஜாலியாக தான் இருக்குது. 2022 வெஹிக்கிள் நீங்கள் ஆன் ரோட் போகிறீங்க, ஃப்ரெஷ் கார் அப்படின்னு சொன்னீங்கன்னா சார் சொன்ன மாதிரி 25 lakhs. ஆனால் இங்கே வரும் 14 lakhs மட்டும்தான். கிட்டத்தட்ட 7 lakhs நம்மளுக்கு வந்து லாபம். அப்படி யூஸ்வலாகவே வந்து பெட்ரோல் வெஹிக்கிள்னால் இத்தனை கிலோமீட்டர்ஸ் ஓடுன்னு எல்லாருக்கும் தெரியும். டீசல்னால் அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக ஓடுங்கிறது தெரியும். பட் இது வந்து பேட்ரி வெஹிக்கிள் வேறு. எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ரன் பண்ணலாம், ஃபுல் சார்ஜ் இருக்கணுமா, அந்த டீட்டெயில்ஸ்? மேடம், இது வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணிங்கன்னா வந்து மேக்ஸிமம் வந்து 300 km வரைக்கும் கம்பெனி ப்ரொவைட் பண்ணுறாங்க சொல்கிறது. மினிமம் பார்த்தீங்கன்னா 250 to 270 வரைக்கும் கண்டிப்பாக போகும் ஃபுல் சார்ஜ். நல்ல ஒரு ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறோன்னா 270 கேரண்டி. ஆமாம், அந்த 80 km ஸ்பீடில் போனீங்கன்னா வந்துட்டு 270 வரைக்கும் தாராளமாக போகும். நீங்கள் ஃபாஸ்ட் சார்ஜிங் நிறையா பேர் பெட்ரோல் பங்க்லேயே நிறையா பாயிண்ட் வச்சுருக்காங்க. எல்லா ஹைவேஸ்லையுமே இருக்குது. அது ஜஸ்ட் ஒரு 1 hourலேயே ஸ்பீட் சார்ஜர் ஏறிடுது. வோல்டேஜ் அதிகமான சார்ஜ் அங்கே இருக்குது. அங்கே ஸ்பீடாக 1 hourல ஏறிடும். நீங்கள் வீட்டில் பண்ணோம்னா ஒரு நைட் போட்டோம்னா ஒரு 6 to 7 hours ஃபுல் சார்ஜ் ஆகிடும். இது வந்து மொபைல் பேட்டரி சார்ஜ் பண்ணுற மாதிரி தான். அது வந்து ஆக்சுவலாக வந்து ஃபுல் பேட்டரி பாயிண்ட்டு என்ன எத்தனை பாயிண்ட் சார்ஜ் இருக்குங்கிறது எல்லாமே மெஷர்மெண்ட் டிஸ்பிளே மீட்டரில் எல்லாமே எனக்கு விசிபிள் ஆகும். மீட்டரில் அதிலே நம்ம பார்த்துக்கலாம். லாங் போகும்போது எங்கேயாவது ஒரு ஹைவேஸ் எங்கே டூர் போகிறாங்க அப்படின்னா ஜஸ்ட்டு எங்கேயாவது ஒரு பார்க் பண்ணிட்டு நம்ம வந்து லஞ்ச் முடிக்கிறதுக்குள்ளாரே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுல் சார்ஜ் ஆகிடும்.
நிச்சயமாக ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. ஹைவேஸில் போகிறவங்க எல்லாருமே யோசிக்கிறது அதுதான். இப்போ பெட்ரோல்னால் ஃபுல் டேங்கை நிரப்பிட்டு போயிடுவேன், பிரச்சனை இருக்காது. இது எங்கே போய் நான் சார்ஜ் போட அப்படின்னு கேட்பாங்க. 1 ஹவரில் சார்ஜ் ஏறிடும் அப்படின்னு சொல்கிறது வந்து பெஸ்ட் பாயிண்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக 1 ஹவர்லேயே சார்ஜ் ஏறிடுது. அது மட்டும் இல்லாமல் 2022 வந்து காரோடைய மேனுஃபேக்சரிங் டேட்டு. ஸோ நீங்களே யோசிச்சுக்கோங்க. பெஸ்ட்டு கார் அண்ட் பெஸ்ட்டு ப்ரைஸ் நம்ம எஸ்கார்ஸில். சார் இதோட ப்ரைஸ் 1175 சொல்லியிருக்கீங்க. இன்னும் வேறு எதனாச்சும் பெஸ்ட்டாக டீல் வச்சுருக்கீங்களா? பெஸ்ட் டீல்னா சேம் ஃபஸ்ட்டு ஒரு வண்டிக்கு சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி இந்த வண்டிக்கு ஜஸ்ட்டு ஃபார் 25,000 கொடுத்தா போதும். ரிமைனிங் பேலன்ஸ் எல்லாமே ஃபுல் லோன் பண்ணி கொடுக்குறோம். கண்டிப்பாக ஃபுல் லோன், கண்டிப்பாக டவுன் பேமெண்ட் ஒன்லி 25,000. 25,000 கொடுத்தா போதும். ஒன்லி 25,000 மகளே நோட் பண்ணிக்கோங்க. மறந்துடாதீங்க. டாடா நெக்ஸான் என் பின்னாடி நிற்கிற காரு 2021 மாடல். மறந்துடாதீங்க வந்துருங்க எஸ்காருக்கு. வாங்க அடுத்த கார் பார்க்கலாம். இது டாடா நெக்ஸான். இதனுடைய பெஸ்ட் ப்ரைஸ் அண்ட் டீல்ஸ். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2018 மாடல். இதுவும் சேம் டீசல் வெஹிக்கிள் தான் இது. இந்த வண்டி 45,000 கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு. ஒயிட் கலர் வண்டி, ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் வண்டி. இந்த வண்டி 875 கோட் பண்ணுறோம். நெகோஷியபிள் தான் ப்ரைஸ் வண்டி. இது 875 ஒரு ஹை அண்ட் வேரியண்ட், ஹை அண்ட் மாடல், டீசல் மாடல். சூப்பர் ஜி, சூப்பர். இதுக்கும் ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய அந்த 6 months வாரண்டி வந்துடும் இல்லையா? சர்டிஃபிகேட் ஆல்ரெடி இன்ஸ்பெக்ஷன்லாம் பண்ணி சர்டிஃபிகேட் பண்ணியாச்சு. 6 month வாரண்டியில் தான் இருக்குது இப்போ வரைக்கும். நிச்சயமாக. ஸோ டாடா நெக்ஸான் அப்படின்னு சொன்னாலே சேஃப்டி தாங்க. ஆனால் அந்த சேஃப்டியோடு சேர்த்து நம்மளுக்கு சர்வீஸையும் சேர்த்தே கொடுக்குறாங்க. அள்ளி பெஸ்ட் டீல்ஸ் தந்திருக்காங்க இந்த 3 காருக்கும். அடுத்ததாக இன்னொரு டாடா காரும் இருக்குது. அதனுடைய டீல்ஸ் என்னங்கிறத பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி, இந்த கார் பற்றி சொல்லுங்கள் மேடம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஷெடான் டைப்பில் ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள். இது வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் நல்லா ஸ்பேசஸாக இருக்கும் வண்டி. இது வந்து 2019 மாடல் வந்து ஆட்டோமேட்டிக் எக்ஸிஸ் டாப் அண்ட் மாடல். ஏபிஎஸ், ஏர்பேக், அளவில் எல்லாமே வந்துடும். 41,000 தான் ரன் ஆயிருக்கு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 575 கோட் பண்ணுறோம். நெகோஷியபிள் தான் ப்ரைஸ் இது கூட. ஜி நிஜமாலுமே இப்போ வர 2 வீலர் எல்லாமே ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குது ஜி. நீங்கள் 575க்கு டாட்டா மாடலை கொடுக்குறீங்க அப்படின்னா இட்ஸ் ரியலி அமேசிங் அப்படின்னு தான் சொல்லணும். இதில் வேறு என்ன பெஸ்ட் டீல்? இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா ஆன் ரோடு காஸ்ட் உங்களுக்கு அப் டு 11 lakhs நியர்பை இருக்கும். இந்த வண்டிக்கு 6 month வாரண்டி இருக்குது. இப்போ நம்ம எஸ்கார்ஸில் பார்த்துட்டு இருக்கிற அடுத்த வெஹிக்கிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாடா ஹரியர். லக்ஸுரி மாடல் கார் இது, எஸ்யூவி மாடல். அது மட்டும் இல்லாமல் ப்ராட் ஸ்பேசிங் சீட்ஸ் வந்து இதில் இருக்கும். கம்ஃபர்டபுளாக ஒரு ஃபேமிலி ஜேர்னி பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா தி பெஸ்ட் வெஹிக்கிள் வந்து ஹரியர் அப்படின்னே சொல்லலாம். இது வந்து டாப் எண்ட் மாடல் வண்டி அண்ட் பயங்கர வந்து பவர்ஃபுல்லான ஒரு கலரில் இந்த வண்டி இங்கே நம்மளுடைய எஸ்கார்ஸில் இருக்குது. இதுக்கும் வந்து உங்களுக்கு 6 months வாரண்டி உண்டு அண்ட் கிலோமீட்டர்ஸ் ரொம்பவே கம்மியாக தான் ஓடி இருக்குது. இந்த கார் பற்றிய டீட்டெயில்ஸை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம இந்த வண்டி டீட்டெயில் பார்த்தீங்கன்னா 2021 ஹேரியர் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் தான். வண்டி டீட்டெயில் ஃபீச்சர்ஸ் எல்லாம் நீங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டீங்க, நான் சொல்லவே தேவையில்லை. இது வந்து எக்ஸிசிட்டி டாப் அண்ட் மாடல் டீசல் ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் லாங் ட்ரைவ் போகிறதுக்கு. வெறும் 15,000 தான் ரன் ஆயிருக்கு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு 1925 கோட் பண்ணுறோம். நெகோஷியபிள் தான் ப்ரைஸ். இந்த வண்டி 6 month வாரண்டி இருக்குது. அப் டு டேட் கம்பெனி ஹிஸ்ட்ரி வண்டி தான் அது. கம்பெனி ஹிஸ்ட்ரி இருக்கக்கூடிய ஒரு டாப் எண்ட் மாடல் வேணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக நீங்கள் ஹரியரை சூஸ் பண்ணலாம். எஸ்கார்ஸில் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ரெனால்ட் கிகர் மாடல் வெஹிக்கல்ஸ் தான். ஒன்று வந்து 19,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது, இன்னொன்று வெறும் 9,000 கிலோமீட்டர்ஸ் தாங்க ஓடி இருக்குது. ரெண்டுமே டாப் எண்ட் வெஹிக்கல், எஸ்யூவி மாடல், புஷ் பட்டன்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஏபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டாப் அண்ட் ஃபீச்சர்ஸுமே இந்த 2 கார்லேயுமே இருக்குது. சரி, இப்போ நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, இந்த ஒயிட் கலர் காரோட டீட்டெயில்ஸ் நம்ம வந்து பார்த்துருக்கலாம். நான் சொன்ன மாதிரி ஒரு கார் வந்து 19,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது, அதாவது 19 பாருங்கள் 19,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த RXT ஆப்ஷனல் வேர்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமண்ட் கட் வீல்ஸ், அந்த டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் வந்து கொடுப்பாங்க. இது எதுக்கு பார்த்தீங்கன்னா ஹைவேஸில் நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது ஒரு ஸ்மூத்தான சூப்பரான ஒரு ட்ரைவ் வந்து இந்த டைமண்ட் கட் வீல்ஸில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதனால தான் இது வந்து RXT ஆப்ஷனல் மாடல். உங்களுக்கு 19,000 கிலோமீட்டர்ஸ் தான் வந்து ஓடி இருக்கு. இவ்வளோ கம்மி கிலோமீட்டர்ஸ் ஓடின இந்த கிகருடைய ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7,85,000 ஒன்லி. அண்ட் இந்த வெஹிக்கிளுக்கும் உங்களுக்கு 6 months வாரண்டி உண்டு. ஸோ அடுத்ததாக இன்னொரு கிகர் அடுத்த வேர்ஷன் இங்கே வந்து இருக்குது. இதுவும் வந்து ஐஎன் மாடல் தான். இதுவும் வந்து உங்களுக்கு 6 months வாரண்டி இந்த வெஹிக்கிளுக்கும் கவர் ஆகுது. நான் சொன்னேன் இல்லையா 9,000 கிலோமீட்டர்ஸ் மட்டும்தான் கவர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அது இவர் தாங்க சிங்க மாதிரி நிற்கிறார் பாருங்கள். வெறும் 9,000 கிலோமீட்டர்ஸ் மட்டும்தான் ஓடி இருக்குது. அண்ட் இது வந்து 2022 ஜஸ்ட் 1 year வெஹிக்கிள் தான். இது வந்து RXT பெட்ரோல் வேர்ஷன். அண்ட் இவங்க இதுக்கு கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் வந்து பாருங்கள், 1 வருஷம் தான் இருக்குது வண்டி, பட் 7,95,000 தான் இவங்க கோட் பண்ணியிருக்காங்க. பயங்கர பெஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். RXT வெஹிக்கல்னாலே வந்து உங்களுக்கு நல்ல ஃபீச்சர்ஸ் இருக்கும், நல்ல வந்து லாங் ட்ரைவுக்கு பயங்கர சூப்பர்பாக இருக்கும். ஸோ நீங்கள் பெஸ்ட் கார் செலக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக எஸ்கார்ஸ்க்கு வாங்க.
ராகேஷ் வியூவர்ஸ்க்காக இன்னைக்கு பெஸ்டான ஒரு யூஸ்டு கார் ஷோரூம்க்கு வந்து, அதாவது நம்மளுடைய எஸ் கார்ஸ் இங்க கொளத்தூர்ல இருக்கு, அங்க வந்திருக்கோம். நம்ம வந்து சூப்பரான மாடல் கார்ஸ் எல்லாம் பார்த்திருக்கோம். நிச்சயமா இதுல உங்களுக்கு ஏதாவது 1 இல்ல 2 கார் கூட பிடிச்சிருக்கலாம். என் வீட்டுல இருக்கீங்க, வாங்க கொளத்தூர்ல இருக்கிற நம்மளுடைய எஸ் கார்ஸ்க்கு வாங்க. உங்களுக்கு பிடிச்ச, உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஃப்ரெண்ட்லியா இருக்கக்கூடிய, அட் த சேம் டைம் இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் எல்லாம் இவங்களே சொல்லி தராங்க, லோன் ஃபெசிலிட்டிஸ் சொல்லி தராங்க. எதெல்லாம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் அந்த காரை சூஸ் பண்ணுங்க. நீங்களும் இன்னையில இருந்து ஒரு கார் ஓனர் தான்.